சுண்டல் வகைகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொச்சக்கொட்டை சுண்டல் தான் பார்க்க போகிறோம். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச மொச்சக்கொட்டையை எடுத்து சுண்டல் செய்ய போகிறோம். ஊற வச்ச மொச்சக்கொட்டையை குக்கரில் வச்சுக்கோங்க. இதில் தேவையான உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ மொச்சக்கொட்டை நல்லாவே அவிஞ்சிருச்சுங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெட்டி போட்ட தேங்காயை போட்டுக்கோங்க. 3 பல் வெள்ளைப்பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வத்தல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மொச்சக்கொட்டை நிறைய பேத்துக்கு வாயு தொல்லை கொடுக்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையை போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா மிக்ஸை இதோடு போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதோடு சேர்த்துக்கின்றப்ப ரொம்பவே சுவையான மொச்சக்கொட்டை சுண்டல் நமக்கு கிடச்சிடுங்க.